Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுகவிலிருந்து திரு KCP அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அவர் மதுரையில் பேசின அந்த பேச்சு தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் சொல்றார், மீண்டும் சொல்றார், பாஜக அதிமுக கூட்டணி கமா இல்லாம ஆட்சின்னு சொல்லிட்டாப்ல. போன வாட்டி எடப்பாடி ஒரு கமா போட்டு அதை முடிச்சு விட்டாரு, திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ணேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. எடப்பாடி பழனிசாமி ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கணும் இந்த பிரச்சனைக்கு, அதை அவர் வைக்காம விட்டாரு. சென்ற முறை அமித்ஷா அவர்கள் பேசியதை தான் இப்பவும் பேசியிருக்காரு. ஆனா சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் சொன்னாரு. குறைந்தபட்சம் இவர் அமித்ஷா அவர்களை தொடர்பு கொண்டு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூடவே இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. பாஜக கூட்டணி என்று சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி என்று சொல்றாங்க. அதையும் தவிர்த்து விட்டு அதிமுக கூட்டணி, ஏன்னா மக்கள் மத்தியில அதிமுகவா திமுகவா என்றுதான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் களம் அமைக்கப்படணும். நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுதுதான் யார் பிரதம அமைச்சர், அந்த என்டிஏ, இதெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் பொருத்தமா இருக்கும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா, அதிமுக கூட்டணி, அதில் பாஜகவும் அங்கம் வகிக்கலாம். ஆனால் பிரதானப்படுத்த வேண்டியது அதிமுக கூட்டணி என்பதை. அதே போல கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் தமிழகத்தில் பேசுகிற பொழுது இந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து இது போல நாம இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும், கட்டமைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லை, அமித்ஷா சொல்வதுதான் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய புரிதல் தவறு என்றால் அவர் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது தேர்தலில் எதிர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி போனாங்கன்னா அது எடப்பாடிக்கு பெரிய அடி. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியா என்றால் இந்துத்துவாவா திராவிடமா என்பதைத்தான் திமுக முன்னெடுக்கும். அது திமுகவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் திமுகவா அதிமுகவா என்று களம் அமைக்கப்பட்டால் அதிமுக வெற்றி பெறும். சரி, இது இப்ப அமித்ஷாக்கு தெரியாம இருக்குமா சார்? ஏன்னா இதை சொன்னா அதிமுகக்கு நெருக்கடி அப்படிங்கிறது அமித்ஷாக்கு புரியாமையா இருக்கும். அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, பாதிக்கப்படுறது அதிமுக. அப்ப பாதிக்கப்படுறவங்க அதை எடுத்து சொல்லணும்ல. இல்லைங்க, இது போல நீங்க கருத்துக்களை சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அது ஒரு சில எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால நம்ம அதிமுக கூட்டணி, அதிமுக ஆட்சி அமைக்க பாஜக இந்த கூட்டணியில் பயணம் செய்கிறது என்பதாக இருக்கணும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி அதை தெளிவுபடுத்தும். ஆனா நேற்று பேசின மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட சார் 2026 கூட்டணி ஆட்சிலாம் சொல்லல, 2026 பாஜக ஆட்சின்னு சொல்றாரு. அவர்கள் விருப்பம் அது, அவர்கள் எதிர்பார்ப்பு அது. அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிற அதிமுக பொதுச் செயலராக தன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை சரி செய்யணும். அதை செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அப்படி இல்லைன்னா நோக்கம் நிறைவேறாது. திமுகவை வீழ்த்துற நோக்கம் நிறைவேறாது. ஓகே சார், இப்ப அதுல நடந்த அந்த உயர்மட்ட கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 சீட்டு பாஜக போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா விவாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு நம்பர்லாம் தாங்குமா சார்? எடப்பாடி அதை எப்படி? 60 கேட்டு 20ல முடிப்பாங்க, அது எல்லாம் பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டுல எல்லா கூட்டணி கட்சி கேட்கறத பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இதுல இருக்கிற எல்லா இதையும் சேர்த்தா தான் அவ்வளவு சீட்டுக்கு தேவைப்படும். அதனால அது முக்கியம் இல்லை. முதல்ல இப்ப தெளிவுபடுத்த வேண்டியது இது அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதிமுக ஆட்சி அமைவதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் உறுதுணையாக இருக்கிறார்கள், பாஜக உள்பட, என்பதைத்தான் நம்ம முன்னிலைப்படுத்துறோம். அது இந்த கட்டத்தை தாண்டினதற்கு பிறகுதான் யாருக்கு எத்தனை சீட்டு என்பது. சார், இப்ப முன்னாள்
தலைவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசப்பக்க கூட எடப்பாடி பெயரை பயன்படுத்தல, அதிமுகங்கிற சொல்லையே அவர் பயன்படுத்தல. இதெல்லாம் என்ன சார் புரியுது? இப்ப இவங்களுக்குள்ளாரே ஒரு இதையெல்லாம் பெருசுபடுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் நான் சொல்றது பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தவிர்க்கப்பட வேண்டியது, உடனே சரி செய்யப்பட வேண்டியது, இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கடமை. இப்ப சென்ற முறை கூட பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசுறத உங்க இதுல நம்ம பேசணும், அதை பார்த்துட்டு தான் உடனே எடப்பாடி பழனிசாமி விளக்கம் சொன்னாரு. அது மாதிரி இதை தெளிவுபடுத்துறது அவருடைய கடமை. சார், இப்ப எடப்பாடி முதல்வர்னு சொல்றதுக்கே அங்க ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரி தெரியுது சார். எடப்பாடி தலைமையில் பாஜகவுக்கே ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா அவங்க அதிமுகங்கிற ஒரு பெயரையோ இல்ல எடப்பாடியோ அவங்க முன்னிலைப்படுத்திருப்பாங்களே சார். ஒரு அமித்ஷா சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு. அது பிரச்சனை இல்லை. நீங்க பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னாலும் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே, அது மறுபடியும் மாப்பிள்ளை இவர் தான், ஆனா சட்டம் என்னது அது மாதிரி ஆயிடும். சரி, இப்ப இந்த அதிமுக எடப்பாடி முதல்வர் பாஜக கூட்டணி, ஆனா கிரவுண்ட்ல ஏதோ ஜெல்லாகாத மாதிரியே இருக்கே சார். இல்ல, அதுக்கு காரணம் அதிமுக அந்த ஒரு ஒன்றுபடுத்தப்படணும், வலிமைப்படுத்தப்படணும். அப்புறம் இது போன்ற அதாவது கூட்டணி அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா, அவங்க இன்னைக்கும் என்டிஏன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏங்கிறதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியா இருக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கு அது அதிமுக கூட்டணியாக அமையணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கூட்டணி ஆட்சி என்கிற குழப்பம் தீர்க்கப்படணும், அது இல்லை என்பது தெளிவுபடுத்தப்படணும். இது நடந்தா மிச்சம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தானா சரியாயிடும். சார், இப்ப ஒரு மத வெறுப்பை, அதாவது மதுரையை மையப்படுத்திய ஒரு மத வெறுப்பை பாஜக சொல்றாங்க. ஆனால் அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு மத சார்பற்ற கட்சி. இது எப்படி சார் அலைன் ஆகும்? கடந்த காலங்கள்ல திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குது. நான் திருப்பி அதே வட்டத்துக்குள்ளதான் நீங்க வர்றீங்க. இன்றைய உடனடி தேவை என்பது, இப்ப இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாசம் இருக்கு. இன்னைக்கு இப்ப நாளைக்கே தெளிவுபடுத்த வேண்டியது என்ன? அதிமுக ஆட்சி, அதிமுக கூட்டணி, இதை முதல்ல தெளிவுபடுத்தணும். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக மற்ற பிரச்சனைகள் தெளிவுபடுத்தப்படணும். இது சரியாகி வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் மற்ற பிரச்சனைகள் தானாக சரியாயிடும். சரி, இப்ப இந்த திருப்பரங்குன்றம் மலை, அது தொடர்பா அவர் பேசினதும் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அது திமுக சிக்கந்தர் மலை அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு இதை அமித்ஷா வைக்கிறார். இப்போ இந்த முருகரை மையப்படுத்திய ஒரு மாநாடு, இப்ப இது பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய வெறுப்பை தான் இந்த மதுரையில பாஜக திட்டமிடுறாங்களா? அது அதிமுகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா சார்? அதாவது திமுகவும் சரி பாஜகவும் சரி களத்தை இந்துத்துவா திராவிடம் என்கிற அந்த சித்தாந்த, பின்னி கூட ராஜா பேசியிருப்பார் திமுக, அந்த சித்தாந்த அரசியலை முன்னெடுக்க திமுக முயற்சிக்கிறாங்க. திமுகவும் இதை எப்படி செய்யறாங்கன்னா, அதிமுக கூட்டணியை எதிர்த்து வெல்வது கடினம், ஆனால் பாஜகவை முன்னிறுத்தி பாஜக கூட்டணி என்றால் திமுகவுக்கு வெற்றி சுலபம் என்று திமுகவே இதை விரும்புறாங்க. பாஜக முன்னெடுப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட ராஜா பேசி இருப்பாரு, பாஜக அதிகமாக இந்த தேர்தலில் பங்கெடுக்க எங்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள்னு. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கள் பாஜக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி ஆட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் அமித்ஷா பேசுகிற பொழுது டெல்லி கூட்டணி ஆட்சி அமைத்தோன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களது உள் மனது, அவர்களது நோக்கம் பாஜக ஆட்சியில் பங்கு, முடிந்தால் தனித்து அல்லது கூட்டணி, இதுலதான் அவங்க பயணிக்கிறாங்க. இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய்க்கு 5% தான் இருக்கு. அப்ப பாஜகவையும் திமுகவையும் எதிர்க்கிற சக்தியை அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்க. அப்ப இன்றைய தேதிக்கு அதிமுக சூதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த குழப்ப நிலை நீடிக்க கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அமித்ஷா சொல்லணும். இல்ல, அதிமுக கூட்டணி, அதிமுக ஆட்சி அமைக்கும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்,
வேணா அதற்கு கைமாறாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக துணை இருக்கும் என்கிற அளவுலதான் இந்த களம் அமைக்கப்படணும். அத எடப்பாடி பழனிசாமி சற்றும் காலம் தாமதிக்காமல் இந்த விஷயத்துக்கு அமித்ஷா மூலமாகவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அனைத்து பாஜகவினருக்கும் இதை தெளிவுபடுத்தணும். சார் இயல்பா ஒரு கேள்வி சார், எடப்பாடி சொல்லி அமித்ஷா அப்படிலாம் கேட்பாரா சார்? சரி, அப்ப சொல்லலைன்னா பாதிப்பு யாருக்கு? சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இது தெளிவுபடுத்தப்படல. அப்ப தேர்தல்ல அமித்ஷா சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா? அமித்ஷா சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா? என்ன கேட்க மாட்டாங்க. அதிமுக சொன்னா கேட்பாங்க, அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இது நம்ம அமித்ஷா திமுக ஆக்கிட்டோம்னா வாக்களிக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் ஆதரவு, மக்கள் வாக்கு வங்கி தேவையா இல்லையா? அப்ப நீங்கள் அமித்ஷா திமுகவா அதிமுகவா என்றால் மக்கள் அதிமுக பக்கம் தான் நிற்பாங்க. சார் இப்ப இது பாஜக வந்து கிட்டத்தட்ட இந்த முருகர் மாநாடு அப்படி எல்லாம் சொல்றப்ப அது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி ஆகும்னு பாஜக நான் சொல்றதுங்க. இதெல்லாம் ரெண்டாவது வர்ற பிரச்சனை. முருகர் மாநாடுன்னு சேகர் பாபு தான் மிகப்பெரிய இந்துத்துவ தலைவராக, முருக பக்தராக ஒரு அரசின் சார்பில் இல்ல அதான் சொல்றேன். அதனால இதெல்லாம் காலப்போக்கில் சரியாகிற விஷயங்கள். இப்ப உடனடி தீர்வு எதற்கு தேவை? அதிமுக கூட்டணியா, அதிமுக ஆட்சியா, பாஜக கூட்டணியா, பாஜகவுடனான கூட்டணி ஆட்சியா? இதற்கு ஒரு முடிவு கட்டணும். இதற்கு முடிவு கட்டி அதுக்கு ஒரு தெளிவு பிறந்தால் மட்டும்தான், சரியான தெளிவு பிறந்தால் மட்டும்தான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். சரி, இப்ப டிடிவி சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்றாரு, உங்க எடப்பாடி எங்க கூட்டணிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஓபிஎஸ் வந்து இல்ல நாங்க அமைதியா இருப்போம் அப்புறம் சொல்றோம் அப்படிங்க. சசிகலாவும் ஒரு அமைதியா இருக்காங்க. அவங்க சூழல்ல இருந்து பார்க்கிறப்ப இது ஒருங்கிணைப்பை நோக்கி நகரத்துக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, தினகரன் பேசுறது அவர் வேற கட்சி. அவர் அமமுகங்கிறது ஒரு தனி கட்சி. ரெண்டாவது, தினகரன் எப்பவுமே டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்களோ அவருக்கு பாஜக இருக்கக்கூடியவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பிரதிபலிப்பார். அதனால அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி, எங்க கூட்டணிக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க, அது எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, கொஞ்சம் வெளியில் நில்லுங்க, நீங்க லேட்டா வந்திருக்கீங்க அப்படிங்கறத அவர் உணர்த்த விரும்புகிறார். சார் இப்ப இதுல வந்து ஓபிஎஸ் உடைய அறிக்கை எல்லாம் பார்க்கிறப்ப இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு போடுறாரு. மோடிக்கு பிரைஸ் பண்ணி வாழ்த்து சொல்ல அதிருப்தியில இருக்காரா சார் ஓபிஎஸ்? இல்ல, ராணுவத்துக்கு கிடைச்ச வெற்றி அது இதுன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அறிக்கைகள் பாஜக இடத்துல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற நாட்டு தலைவர்களிடத்துல மிக நல்ல ஒரு உறவை வைத்திருக்கார் மோடி. அது இந்தியாவை ஒரு பலமான ஒரு வல்லரசாக உலக அரங்கில முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தகர்க்கப்பட்டு விட்டது. ரஷ்யாவை தவிர இந்த போர்ல, இந்த பாகிஸ்தானுடனான பிரச்சனையில வேற யாரும் இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை, ரஷ்யாவை தவிர. அப்ப அது ஒரு போலியான கட்டமைப்பு என்பதும் அது அந்த விஷயம் வந்து இப்ப வெளிக்கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா நமக்கு ஆதரவா இல்லை. அதுலயே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நான் தான் போற நிறுத்தினேன். ஆமா சார், இப்ப இதுல சார் இப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கணுங்கிற மனநிலையில கூட எடப்பாடி இல்லையா சார்? ஏன்னா இப்ப வர செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது, மெகா கூட்டணி அமைப்போங்கிறாரு, புதிய கட்சிகள் வரும்னு சொல்றாரு. அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி எதுவுமே பேச மாட்டாரே சார். இல்ல, அவர் வந்து பாஜக தன்னை முதலமைச்சராக அமர்த்தி விடும்னு நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொண்டன் தான் அவரை முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்பதை அவர் உணர வேண்டும். அதற்கு இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக இவரை ஆட்சியில் அமர்த்தினால் அது அமித்ஷா திமுகவாகத்தான் அது இருக்கும். அதிமுக தொண்டன் இவரை ஆட்சியில் அமர்த்தினால் அது அதிமுகவாக இருக்கும். சார், இந்த புரிதல் வந்து பாஜகக்கு இருக்காதா சார்? ஏன்னா அதிமுகல ஒருங்கிணைப்பு இல்ல, வெறும் எடப்பாடி மட்டும் இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக தான் நமக்கு நல்லா இருக்குங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ள பாஜக வராங்க. அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. இல்ல, கூட்டணியா ஆட்சிக்கு வரணும் தானே சார் அவங்க. அதெல்லாம் இல்ல, தோற்றாலும் அவர்களுக்கு அந்த வாக்கு சதவீதம், அதிமுக வாக்கை அவர்கள் கபலீகரம் செய்யணும், அவ்வளவுதானே அவங்களோட நோக்கம். சார், இப்ப எல்லா இடத்துலயும் 2-3 பிச்சுக்கணும். அதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒருத்தர் எல்லா பக்கம் பஞ்சாயத்து பண்றதுக்கு போகணும். மிகப்பெரிய தமிழ்நாட்டு நாட்டாமை
எல்லா பஞ்சாயத்துலயும் இருப்பாரு. பேரை சொல்ல மாட்டீங்களே சார். சார் இப்ப எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன மெகா கூட்டணி? அவர் என்ன சார் வாய்ப்பு இருக்கு? வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, KP முனுசாமி இருக்கிறாரு. சார் ஒரு கட்சி பேரை கூட நீங்க சொல்லையே சார். இல்ல மெகா கூட்டணி தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சாதான் இனி மெகா கூட்டணி. இருக்கிற கட்சி இவ்வளவு தானே. இப்ப முதல்ல திமுக பக்கம் இருந்து கூட்டணி கட்சிகள் வரும்னாங்க, வரல. வேற வழி இல்லாம NDA பாஜகவோட கூட்டணி. சரி, அப்ப கூட இருக்கிறது யாரு? இனி பாமகவும் தேமுதிகவும், அப்புறம் மிச்சம் இருக்கிற சிறு சிறு இவ்வளவுதானே இருக்கு. இது விட்டா விஜய் ஒரு புது சக்தியாக இருக்கிறார். அது என்ன வாக்கு வங்கி என்பது தெரியல. அப்ப இதெல்லாம் முதல்ல அடிப்படையை கட்டமைக்கணும். நம்முடைய பலத்தை, மாற்றான் பலத்தை நம்புவதை விட, மாற்ற கட்சிகளது பலத்தை நம்புவதை விட சொந்த கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில எடப்பாடி பழனிசாமி இறங்கணும். அமைவது அதிமுக ஆட்சியாக இருக்கணும். கூட்டணி அதிமுக கூட்டணியாக அது இருக்கணும். சார் இங்க பாஜகலையும் பார்க்க முடியுது, அதிமுகலையும் பார்க்க முடியுது. விஜய் தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அடிப்படையில சார் கூட்டணிக்கு வருவாங்கன்னு செல்லூர் ராஜு சொல்றாரு, கடம்பூர் ராஜு சொல்றாரு, என்னமோ இவங்களுக்காக காத்துட்டு இருக்க மாதிரியே சொல்றாங்களே. இப்ப அவங்க சொல்றதை பார்த்தாங்கன்னா விஜய் இல்லாத ஒரு கூட்டணி, விஜய் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இதே NDA கூட்டணி 2021 இருந்த அந்த கூட்டணி வெற்றி பெறும்னா இவங்க ஏன் விஜய் வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. இல்ல நாங்க விஜயில இவங்க கிட்ட கேட்கணும், எப்படியா நமக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்க, 10 சீட்டு கொடுங்கன்னு. இவங்க திருப்பி விஜய்கிட்ட கேட்கிறாங்கன்னா என்ன? அப்ப பலம் இல்லை, பலமாக இல்லை என்பதை இவர்கள் தான் வெளிப்படுத்துறாங்க. அதை தவிர்க்கணும். சார் இப்ப குறிப்பா தவிர்த்து சொந்த கட்சியை பலப்படுத்துகிற முயற்சியில இறங்கணும். சார் இப்ப குறிப்பா பாமக ராமதாசும் சரி, தேமுதிக பிரேமலதா அவர்களும் அவங்க ஜனவரிக்கு தான் நாங்க எங்களுடைய ஆப்ஷனை இது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க NDA பக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அவங்க எல்லோரும் நினைக்கிறது என்னன்னா, முதல்ல இந்த விஷயம் தெளிவுபடுத்தணும். நீங்க எங்க சுத்தி வந்தீங்கனாலும் தமிழ்நாட்டு மக்கள் 2 விஷயங்களை தெளிவா இருப்பாங்க. நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் திராவிடத்தின் பக்கம் தமிழகம் நிற்கும். நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுகவின் பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். 2க்கு வித்தியாசம் புரியுது. அப்ப களத்தை பாஜகவா திமுகவா என்று அமைத்தால் அதிமுக பாதிக்கப்படும். களம் திமுகவா அதிமுகவா என்று அமைக்க பெற்றால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அதற்கு தகுந்த அடிப்படை கட்டமைப்பை, ஒருங்கிணைப்பை அதிமுகவில் மேற்கொள்ள வேண்டும். நீங்க விஜய வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, வரணுங்கிறது இதெல்லாம் விட அதிமுகவை பலப்படுத்துகிற பணியில இவர்கள் இருக்கணும். விஜய்க்கு இவர்கள் கொடுக்கிற அதிக முக்கியத்துவம் என்பது தங்கள் பலகீனத்தை இவர்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதாகத்தான் மக்கள் மத்தியில பார்க்கப்படும். சார் அப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அது BJP DMKன்னு கிரவுண்ட் எடப்பாடி செட் பண்றது DMK ஜெயிக்கிறதுக்காக கூட இருக்கலாமா? சார் அப்படி சொல்லல. அப்படி இருக்க கூடாது. அதிமுக வெர்சஸ் திமுக என்று இருக்கணும்னு நான் சொல்றேன். அது மிச்சம் இருக்கிறது உங்களோட யூகம். இல்ல அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குல்ல சார்? ஏன்னா அது தெரியல, அது உங்க கருத்தா இருக்கலாம், என் கருத்து அல்ல. சார் இப்ப இருக்கிற கள சூழல்ல சார் 2026 போக்கு எப்படி சார்? 2026 திமுக மீண்டும் வெல்லக்கூடாது, ஆட்சி அமைக்க கூடாது என்று மக்கள் நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அகற்றப்படுவதற்கான வலிமையை அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் அமைக்கப்படல, அல்லது அதிமுக அந்த வலு பெறல. அந்த வலு பெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்க ஒருங்கிணைப்பு முயற்சியில சார் வழக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்பினால் இந்த என்னுடைய அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்கணும். அவர் எங்களோடு கலந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகிற, வலிமைப்படுத்துகிற செயல்களை அவர்
ஆர்வம் காட்டணும். அப்படி இல்லைன்னா பாதிப்பு அவருக்கு தான். நன்றி சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.